சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளின் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி. இன்றைய நாள் 27ஆம் நாள் ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்றைய நாளின் செய்திகளாக உங்களோடு இணைத்து கொள்ள கூடிய செய்தியாக உண்மையிலே இந்த பலி வடக்கு மக்கள் தமது காணிகளுக்காக தொடர்ந்து பலாலி சந்தியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். நேற்று ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அங்கே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த போராட்டத்தில். கடந்த 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் தான் இந்த போராட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இராணுவத்தினர் வசமுள்ள தங்களுடைய காணிகளை மீட்க கோரித்தான் அவர்கள் இந்த அமைதி வழியிலான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் தங்களுடைய வாழ்வாதாரம் இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய காணிகளை எங்களுக்கு தாருங்கள், நாங்கள் எங்களுடைய நிலத்திலே விவசாயம் செய்து நாங்கள் எங்கள் ஜீவனோபாயத்தை கொண்டு செல்ல முடியும் என்று அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய காணி அவர்களுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டியது மிக அவசியமானது. இதை அரசாங்கம் செய்ய வேண்டிய 100% கடப்பாட்டிலே இருந்தாலும் இழுத்தடித்து கொண்டிருக்கிறது. ஏன் இதுவரை அவர்களுடைய காணிகள் வழங்கப்படவில்லை என்ற பிரச்சனை இருக்கத்தான் செய்கின்றது. உண்மையிலே அவர்கள் அந்த இடத்திலே போராட்டத்தை நடத்திய போது பயன்படுத்தப்பட்ட மலசல கூடம், பொது கழிப்பறை அங்கே இல்லாமல் போயிருக்கிறது. அதேவேளை குடிதண்ணி தாங்கி எடுக்கப்பட்டிருக்கின்றது, அதுவும் அங்கே இல்லாமல் போயிருக்கின்றது. இது அவர்களுக்கு ஒரு விசனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தரப்பால் கொட்டகை அமைப்பதற்கும் அங்கு அனுமதி இல்லை. அவர்கள் கைகளால் இந்த தரப்பாலை பிடித்தவாறு போராடி கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் ஒரு அபரீதமான ஒரு செயற்பாடு. உண்மையிலே அவர்களுடைய வேதனைகளை அவர்கள் யாருக்கு சென்று சொல்வது என்று தெரியாமல் அவர்கள் தங்களுடைய அரசாங்கத்தை தான் கேட்கின்றார்கள், எங்களுடைய காணிகளை விடுவியுங்கள் என்று சொல்லி. உண்மையிலே இந்த அரசு யாழ்ப்பாணத்திலே 3 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. இந்த மக்கள் தங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையிலே தான் அரசுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்களை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். தங்களுடைய இடங்கள் விடுவிக்கப்படும் என்ற நம்பிக்கையிலே தான் அவர்கள் அதை செய்திருக்கின்றார்கள். இவ்வளவு செய்தும் அவர்களுடைய நிலங்கள் இதுவரை விடுவிக்கப்படவில்லை. அவர்கள் சொந்த நிலத்துக்கு திரும்ப முடியாதவர்களாக இருக்கிறார்கள். தங்கள் சொந்த நிலத்திலே விவசாயம் செய்ய முடியாதவர்களாக, தங்கள் சொந்த நிலத்திலே தொழில் செய்ய முடியாதவர்களாக, தங்கள் சொந்த நிலத்திலே வருவாயை ஈட்ட முடியாத மக்களாகத்தான் அந்த மக்கள் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட புலம்பெயர் தேசத்துக்கு சென்றால் கூட நாங்கள் எங்களுடைய மண்ணை பார்த்துவிட வேண்டும் என்ற அவாவோடு இருந்து எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் என்று ஓடி வந்து தங்கள் சொந்த மண்ணிலே இருந்து தங்களுடைய சொந்த உறவுகளோடு பகிர்ந்துண்டு பேசி மகிழ்ந்து செல்கின்ற அந்த அனுபவம் என்பது உண்மையிலே மறக்க முடியாதவை. அப்படியான எண்ணங்களோடு நாங்கள் வாழ்கின்ற பொழுது எங்கள் சொந்த நிலத்தை இழந்து கிட்டத்தட்ட 36 வருடங்கள் என்கின்ற பொழுது அவர்களுடைய மனநிலையில் எவ்வளவு துயரங்கள் இருக்கும். தங்கள் சொந்த நிலத்திலே எப்பொழுது குடியேறுவோம் என்ற அவாவோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஜனநாயக ரீதியிலான போராட்டத்துக்குமே அங்கு தடைகள் விதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் குடி தண்ணீர் எடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் தாங்கி கூட அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களின் துன்ப துயரத்தை யார் தீர்த்து வைப்பார் என்ற தேவையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் தேவைக்காக இப்பொழுது அவர்களாகவே போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மண்ணுக்காக நாங்கள் தானே எல்லோரும் இணைந்து போராடினோம். இன்று அவர்களுடைய நிலத்துக்காக மட்டும் அவர்கள் தனித்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய நிலங்கள் விரைவிலே விடுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் தங்கள் சொந்த நிலத்திலே சென்று அவர்கள் தங்களுடைய வருவாயை அவர்கள் ஈட்ட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்று இந்த காணிகளை இழந்த மக்கள் எத்தனை பேர் உயிரோடு இல்லை, எங்கெங்கெல்லாம் சென்று விட்டார்கள். இந்த இடங்கள் தான் உண்மையில் புலம்பெயர்தலுக்கு தூண்டிய இந்த விடயங்களாக இருக்கின்றது. அவர்களுக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அவர்கள் ஒரு நீதி கிடைத்து அவர்கள் சொந்த மண்ணுக்கு திரும்ப வேண்டிய அந்த மக்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் கடைசி காலத்து என்றாலும்
தங்களுடைய மண்ணிலே கழித்து விட வேண்டும் என்ற ஏக்கங்களோடு இருக்கின்றார்கள். அதற்கு இந்த அரசுதான் ஆவன செய்ய வேண்டும். பலாலி மக்களுடைய உண்மைக்கான உரிமைக்கான இந்த போராட்டம் 6வது வாரமாக தொடர்ந்து நடைபெறுகின்றது. அவர்களுடைய இந்த சொந்த நிலத்துக்கு செல்ல வேண்டும், தங்களுடைய சொந்த நிலத்திலே குடியிருக்க அனுமதிக்க வேண்டும் என்பதற்கான அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி 6வது நாளாக 6வது வாரமாக அவர்கள் இந்த தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இராணுவம் தேவையற்ற முறையில் தான் இந்த இடங்களை ஆக்கிரமித்திருக்கிற வகையில் மக்களுடைய இடங்களை அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். மக்களுடைய இடங்களில் விடுவித்து உடனடியாக அவர்கள் குடியேறுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதையே நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதற்கான இந்த தொடர் போராட்டத்துக்கான முழு ஆதரவுகளும் எங்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். ஆனால் பேசுவதால் கிடைக்கும் என்பதல்ல. கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதிக்கு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக கடிதமும் எழுதியிருக்கிறோம். இது தொடர்பாக தங்களோடு பேச வேண்டும் என்று அதற்கான அனுமதியும் கோரியிருக்கிறோம். விரைவாக இந்த மயிலிட்டி, பலாலி, வசாவிளான், குறும்பசிட்டி காணி விடுவிப்புகள் தொடர்பாகவும், கேப்பாப்பிளவு, மயிலத்தமடு, மாதவனை போன்ற காணி விடுவிப்புகள் தொடர்பாகவும் அவரோடு நாங்கள் பேச இருக்கிறோம். ஆகவே இது ஒரு அவசரமானதும், ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட காணிகளையே விடுவிக்காமல் இராணுவம் தோட்டம் செய்து விவசாயம் செய்து பொருட்களை விற்பனை செய்வதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. ஆகவே இந்த இராணுவத்தினுடைய பலாத்காரமான அபகரிப்பை, மக்களுடைய காணிகளை சுரண்டி வைத்திருக்கிற தன்மையை நிறுத்தி உடனடியாக அவரிடம் காணியை வழங்க வேண்டும் என்பதற்கான இந்த போராட்டத்திற்கான முழு பங்களிப்பையும் புலம்பெயர் தமிழர்களிடமும் நாங்கள் முன்வைக்கிறோம். இதை நீங்கள் வெளிநாடுகளிலே உள்ள அமைச்சுக்கள், வெளிநாட்டு தூதரகங்களுக்கூடாகவும் அழுத்தங்களை பிரயோகிக்கிற பொழுதுதான் இங்கு அதற்கான ஒரு முழு விடுதலை அல்லது அதற்கான ஒரு முழுமையான வீச்சு கிடைக்கும் என்பதையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். மேலும் ஒரு செய்தியையும் உங்களோடு இணைத்துக் கொள்கின்றேன். அதாவது இந்த இலங்கை மீனவர்கள் 2 பங்களாதேஷ் கடலிலே மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். பங்களாதேஷ் மீனவர்களால் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 36 நாட்கள் அவர்கள் அந்த மண்ணிலே, அந்த கடலிலே உயிர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட 36 நாட்கள் பச்சை மீன்களை உண்டுதான் அவர்கள் உயிர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது. எவ்வளவு ஒரு துயரமான வாழ்க்கையை அவர்கள் இந்த கடலிலே அனுபவித்திருப்பார்கள். அவர்கள் கடலில் தொழில் செய்தாலும், கடலை அவர்கள் தங்களது தாயாக கொண்டிருந்தாலும், இந்த வாழ்க்கை என்பது எவ்வளவு ஒரு கொடூரமானது. 36 நாட்கள் நடுக்கடலிலே தத்தளித்திருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்களுடைய படகு விபத்துக்கு உள்ளாகி பங்களாதேஷ் பகுதிக்கு இழுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையில் மாத்தறை பகுதியை சேர்ந்த, அதாவது மாத்தறை தேவேந்திரமுனை பகுதியை சேர்ந்த கடற்தொழிலாளர்கள் தான் இவ்வாறு பங்களாதேஷ் கடற்பகுதிக்கு இழுத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். தந்தையும் மகனுமாக இந்த விடயம் நடைபெற்றிருக்கின்றது. அதாவது கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி தேவேந்திரமுனை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்று காணாமல் போயிருந்த சோமிரஸ் படகிலிருந்த SH விஜயசேன மற்றும் அவரது மகன் சமிந்த ஆகியோரை இவ்வாறு பங்களாதேஷ் கடற்பரப்புக்கு அடித்து செல்லப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது அடித்து செல்லப்பட்டவர்கள் என்பதற்கு அப்பால் வழிமாறி சென்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. குறித்த மீன்பிடி படகு கடலில் இயந்திர கோளாறுக்கு உள்ளானதை தொடர்ந்துதான் அதிலிருந்து கடற்தொழிலாளர் வேறொரு படகின் மூலம் கரைக்கு வந்து சேர்ந்திருக்கின்றார். ஆனால் இவர்களை உடனடியாக மீட்க முடியாத நிலை காணப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் படகின் உரிமையாளரும் அவரது மகன் சமிந்தவும் படகை கைவிடாமல் அதிலேயே இருந்திருக்கின்றார்கள், தங்கள் படகை காப்பாற்ற வேண்டும் என்று. ஆனால் படகிலே தொடர்பு கொள்ளக்கூடிய வானொலி இயந்திரம் இல்லாததால் அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டறிய முடியாமல் போயிருந்தது. அவர்களை கண்டறிவதற்காக கடற்படை, விமானப்படை தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டும் அது பலனளிக்காமல் போய்விட்டது. இருந்தாலும் கடல் நீரோட்டங்களுக்கு ஏற்ப படகு தொலைதூர பகுதிக்கு மிதந்து செல்லக்கூடும் என மீன்பிடி திணைக்களம் கணித்ததன் அடிப்படையில் வெளிநாட்டு தூரங்களுக்கும் அது அறியப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு அமைய குறித்த படகு பங்களாதேஷ் கடற்பரப்புக்கு அடித்து செல்லப்பட்டமை உறுதியளிக்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரத்திலே அந்த பங்களாதேசத்திலே இருக்கக்கூடிய இலங்கை மீனவர்களை மீட்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதற்கான தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இலங்கை தொடர்பு தூதரகத்துடன்
தொடர்பை ஏற்படுத்தி அவர்களை மீட்பதற்கான வழிவகைகளை செய்துள்ளதாகவும் அறிய கிடைத்திருக்கிறது. நல்லது அன்பு சொந்தங்களை, மீண்டும் நாளை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் சக்திவேல். தொடர்ந்தும் இடிமுழக்கம் சேனலுக்கு உங்கள் நல் ஆதரவை வழங்குங்கள். நன்றி, வணக்கம்.